அந்த கைஸ் இன்றைக்கி ஒரு புது வீடியோ. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரூம் மேட்ச் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு ரூம் மேட்ச் வச்சோம். அந்த ரூம் மேட்ச்சை யார் ஜெயிக்கான்னு நான் ஒரு 53 லெவல், அவன் வந்து 53 லெவல், 2 பேருமே ஈக்குவலான லெவல்னால நம்ம ரூம் மேட்ச் போட்டு பார்த்துருக்கோம். இந்த ரூம் மேட்ச்சில் யார் ஜெயிக்கன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி ரோவியா கார்டனும் வீடியோ நான் போடுவேன், இன்றைக்கே போடுறேன். அது ஒரு 10 நிமிஷம் தான் வரும், அதனால் அதையும் போடுறேன். அவன் அங்கே நிற்கான், அவனை போட்டுருவேன். இந்த மேட்ச் யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். இப்போ டப்பு நம்ம அடிச்சிடுவான்னு நினைக்கேன். பாதி டேமேஜ் குடிச்சிட்டான். மெடிக்கெட் போட்டு கிரனேட்டை போட்டு அந்த பக்கம் ஓடுறான் ஓடியாச்சு. ஓடி ஐயோ எனக்கு வெடிச்சிருச்சா. அவன் தானே நான் சோழி முடிஞ்சிட்டு நம்ம பறந்தாச்சு. மெடிக்கெட் போட்டு நம்ம அப்போ இங்கேன்னு பார்த்து எந்த வழியாக போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எந்த வழியாக போகணுன்னா இந்த வழியாக ஜோன் வந்துருச்சான். ஐயோ அவன் யார் ஜெயிப்பான்னு தெரியல கைஸ் இந்த மேட்ச். ஐயோ இன்னும் ஹீரோ வந்துட்டாங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் ஜெயிப்பான்னா என்ன, அவன் ஜெயிச்சிடான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு நான் தான் ஃப்ரீ ஃபயர் ஆட ஆரம்பித்தேன். நான் விளையாடி ஒரு 4 வருஷம் ஆகிடுச்சு. 4 வருஷம் இருக்கும். 4 இயர்ஸ் கரெக்டாக இருக்கும். அவன் அது 4 வருஷம் ஆச்சு. அவன் வந்து ஒரு 2 வருஷமாக ஆடுறான். ஒரு 2 வருஷம்தான். போடு வாழை போட்டேன். நான் அவ்வளோ ஆட மாட்டேன். அவன் டெய்லிக்கு உட்காந்து ஆடிக்கிட்டு கிரைண்டிங் பண்ணிட்டான். என் லெவலுக்கு வந்துட்டான். அதான் ரூம் மேட்ச் கூப்பிட்டேன். அவன் மேலே நின்று சேஃபாக பதுங்கி ஆட ட்ரை பண்ணுறான். பதுங்கி ஆடிடுவானா நம்ம போட்டுருவோன்னு நினைக்கிறேன். இப்போ அவன் பயங்கரமாக ஆடுறாங்க. என்னோடலாம் தாண்டானா கண்டிப்பாக முடிச்சிடுவான். நம்மளும் இப்போ மேலே ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்தால் தான் அவனை வந்து அடுத்து ஆட்டுருவோம். இந்த ரூம் மேட்ச்சை கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன். இந்த ரூம் மேட்ச்சை நான் ஜெயிச்சிருவேன். பா எங்கள் அவன் தான் முடிச்சிட்டான். மண்டேலே அடிச்சிட்டான். ஒன் டாப் பிளேஸ் ஆகிட்டாங்க. இப்போ இவன் எல்லாம் தோற்றேன். நான் எத்தனை மேட்ச் ஃபைனல் 6 அடுத்து எல்லா மேட்சும் நான் தோற்றுட்டேங்க. இங்கே பாருங்க 6 மேட்ச்சு ஃபைனல் வந்துச்சு. அப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, கிளாக் டவர் மேட்ச் வச்சேன். உடனே கீழே போனோடனே அவன் வந்து கண்டே பிடிக்கல. நான் எங்கே இருக்கேன்னு அவனால் கண்டே பிடிக்க முடியல. உடனே அடிச்சு ஜெயிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம M10 கன்று வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து ஏதோ ஒரு புது கன்று, நம்ம பழைய கன் மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் ஃப்ரீ ஃபயர் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. அதனாலே தான் நான் வந்து நான் ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயர் தான். திரும்பி ஆட ஆரம்பிச்சேன்னா நான் வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி ஆடுவேன்னா, ஒரு காலையில் ஒரு 7:30க்குலாம் இருந்துச்சு ஆட ஆரம்பித்து 4:30க்கு நைட்டு தூங்கி அப்படியே ஆட ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் ஆடுவேன். இப்போ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். முடிச்சு அவன் வால் போட்டுடுறான். அவன் பேக்கப் பின்னாடி போப்போம் அழிச்சிடலான்னு பார்த்தேன். M10 எடுக்கிற கைஸ். அப்போ முடிச்சிட்டேன். எங்கே வந்து யாரு கேட்டேன். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு. என்ன உடனே ரூம் மேட்சை ஜஸ்ட்டு சீன் போடாதுன்றான். ஓல்ட் இஸ் கோல்டு. நம்ம ஒரு காளான் 2 வாங்கிட்டோம். 2 காளான் கருத்து என்னென்ன தேவையோ வாங்கிக்கலாம். நம்ம மேட்ச் தோற்கவே கூடாதுன்னு நம்ம வாழலான்றது. நான் தெரிஞ்சு ஃபைனல்ஸ் கண்டிப்பாக 6 வர 110% இருக்குது. 100% ஃபைனல்ஸ் வந்துடும். கண்டிப்பாக வந்துடும். ஃபைனல்ஸில் வந்து யார் ஜெயிப்பா, ஓல்டு பிளேயரா இல்லைன்னா நியூ பிளேயரா அதான் ஆடுறான். நியூ பிளேயராக 2 வருஷம், நான் ஒரு 4 வருஷம். இந்த மாதிரி அவன் கண்டிப்பாக வெளில வருவான். பாருங்கள் வெளில வரும். ஒன்டேலே அவன் போட்டுருவான்னு நினைக்கிறேன். வெளில ஆமாம் வந்து வந்துட்டான். வால் போடுவே. ஐயோ அப்போ முடிச்சிட்டேன். ஐப்பா டிஷ்ஷாயி நான் ஜஸ்ட் மிஸ்ஸில் அடித்தேன். மூளையில அவனை அடித்து முடிச்சாச்சு. நம்ம அவனை வந்து நான் எப்பயும் அவன் ஒரு மேட்ச் கூட என்கிட்ட தோற்றுருவான்னா பிளாக் ஃப்ரூட்டில் மட்டும் தான் என்கிட்ட தோப்பான். ரோப்ளாக்ஸ் தான் கேம் இருக்குல்ல, அது பிளாக் ஃப்ரூட்டில் மட்டும்தான் PVP வைப்பேன். வந்து புரட்டி எடுத்துருவேன். பெயின் ஃப்ரூட்டை வச்சு அடி, ரம்மன் ஃப்ரூட்டை வச்சு அடி. மேமத் ஃப்ரூட்டு நான் அதிகமாக பவர்ஃபுல் ஃப்ரூட் என்ன ஃப்ரூட்டு சாப்பிட்டு வச்சுருக்கேன்னா ட்ராகன் ஃப்ரூட் நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அது மேட்ரு எனக்கு வந்து ஒரு வாட்டி ஸ்பின்னில் ட்ராகன் கிடச்சிச்சு. அப்போ நான் பாட்டாக இருக்கும்போது ஒரு 33 லெவல் அப்போ இருக்கும்போது ட்ராகன் கிடச்சிச்சு. அப்போ நான் சாப்பிட்ருக்கேன். என்ன ஃப்ரூட்டுன்னே தெரியாமல். மேஸ்டரி பார்த்தா 350 மேஸ்டரியெலாம் நம்மளால் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்,
அதுக்கு பதிலாக ஒரு லைட்டு ஃப்ரூட்டை சாப்பிட்டேன். அதனால் அப்போ வந்து நான் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டை மட்டும் நான் இப்போ வந்து சேம் வச்சுருந்தேன்னா நான் வச்சுருப்பேன் கைஸ். அந்த கேப்பில் அவன் முடிச்சிட்டான் கைஸ். ஸோ எனக்கு வந்து அவன் ஒரு ரவுண்டு தான் நான் 3 ரவுண்ட் தொடர்ந்து அடிச்சிட்டேன்னா அதே மாதிரி அவன் 2 ரவுண்ட் தொடர்ந்து அடிச்சிடுவான். அடுத்து நான் ஒரு ரவுண்டு தொடர்ந்து அடிச்சிடுவேன். கண்டிப்பாக இது வந்து ஜெயிக்க வேண்டியது நான் தான் நிறைய. ஏன்னா நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆடுறேன். இப்போ வந்து அப்போலேருந்து ஆடுறேன். மேக்ஸிமம் நான் தான் ஜெயிப்பேன். அப்படி வரானான்னு பார்ப்போம். டார்கெட் பண்ணி வச்சுருப்பேன். எந்த பக்கத்தில் வந்தால் எந்த பக்கம் அடிக்கலாம், எந்த பக்கத்தில் வந்தால் எந்த பக்கம் அடிக்கலான்னு நான் டார்கெட் போட்டு வச்சுட்டேன். மேக்ஸிமம் அப்படி மட்டும் தான் வருவான். அவன் எப்படியா வச்சு காதே 2 அடி அடிக்கேன். வர மாட்டேங்காங்க. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நான் மலை மேலே நிற்கம்ல அப்படின்னா மலை மேலே நிற்கும் அப்படின்னா வந்துடுவான்னு நினச்சேன். ஆனால் வரவே இல்லை. நம்ம இறங்கி ஆட வேண்டியதான். இல்லை வந்துட்டான். பின்னாடிருந்து அடிக்கிங்க. பின்னாடிருந்து அடித்தேன்னா பாட்டுன்னு எனக்கும் வந்துடுச்சு. டப்புன்னு அவன் மேலே வந்து ரஷ் பண்ண வந்துட்டாங்க கைஸ். பாருங்கள் சொன்னேன்னா ஆனால் அந்தளவுக்கு ரஷ் பண்ணல. முடிச்சிடுவான். நான் பாட்டு என்னென்னா முடிக்கவும் வந்துடும். பயிலுக்கு முடிச்சிடுவான். அங்கே பார்த்தீங்களா ஆக்கிற மாதிரி யாருன்னா ஜம்ப் பண்ணும் போதே மண்டியில் ஒன்ட்டா படிச்சிட்டான். அதான் நான் சொன்னேன் பூரா அப்படின்னு. அப்படின்னா எனக்கு ஆடவே தெரியாது. நான் ஒரு பாட்டு அப்படின்ட்டு இருந்தவன் டப்புன்னு மற்றவனே 6க்கு 6 கொண்டு வந்துடுவான். உடனே வந்துச்சு மற்ற கையும் எடுத்து நான் வந்து ஒரு ட்ரிக்கை வச்சு தான் அடிக்கணும். கண்டிப்பாக நம்ம தோத்தாலும் தோற்றுருவோன்ட்டு நான் ட்ரிக்கை வச்சு அடிச்சேன்னா உடனே ட்ரிக்னா கிளாக் டவர் கீழே போயிட்டேன். கிளாக் டவர் கீழே போய் ஜோன் வர வரைக்கும் காத்திருந்தேன்னா டப்புன்னு வந்தால் டப்புன்னு அடிக்கல. அவனே ஜோன் இல்லைன்றான். நம்ம தான் போகிறோம் நினைக்கேன். ப்ளூ டீம் வர்சஸ் ரெட் டீம். ப்ளூ டீம் நான் தான். எனக்கு தெரிஞ்ச அவன் ஜெயிச்சாலும் ஜெயிப்பான், தோத்தாலும் தோற்பான். என்னன்னு தெரில, யார் ஜெயிப்பான்னு தெரில. இது நான் ஜெயிச்சிடுவேன்னு நானே இறங்கி ஆடி அவனை முடிக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் வின்னர் ஆகும் மேக்ஸிமம். அடிச்சிட்டாங்க மண்டேல. சரி ஹேக்கர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஹேக்கையும் யூஸ் பண்ணுறேன்னா இதில் என் பக்கத்துலேயே உட்கார மாட்டேன். காட்டவே மாட்டேன் அவன் ஃபோனை. அப்படியே மறைச்சி எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஆப் யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஆப் யூஸ் பண்ணால் மண்டையை போட்டுருவேன். இவ்வளோ திமிர் ரஸ்க் அவனுக்கு. ஆப் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இப்போ ஆக் இறக்கி ஒன்ட்டா படிக்க போகிறேன் காய்ஸ். அப்படிலாம் ஆட மாட்டேன் காய்ஸ். இப்போ தான் காய்ஸ் ஆடுறான். ஃபஸ்ட்லாம் 7க்கு மட்டும் நான் அடித்து வீட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி விட்டா காலம் போய் 6க்கு 6 வாட் அப்படின்றமோ 6க்கு 6 அவன் வந்துட்டான். அவன் வின்னர். அது நானே என்னலாம் நான் ஆக்ட் பண்ணி நடனால அது யாருன்னு தெரில. நாளைக்கும் ஒரு மேட்ச் போடுறேன். ஆனால் அதில் நான் வந்து லாஸ்ட்டாக கிளாக் டவரில் கீழே இறங்காமல் அப்படி தான் ஜெயிச்சாதான். நான் அப்படி இறங்கினால தான் அவன் தோற்றான். நான் ஜெயிச்சிருப்பான். நம்ம அவனுக்கு பயங்கரமாக டேமேஜ் கொடுத்தாச்சு. போய் ரஷ் பண்ணுவோம். அவன்கிட்ட மெடிக்கெட் இல்லையா? ஒரு மெடிக்கெட் இல்லைன்னு என்கிட்ட சுற்றுறது போல. அவன்கிட்ட மெடிக்கெட் இல்லைன்னு என்கிட்ட சொன்னான். உனக்கு ரெண்டாயிட்ட தூக்கி போடு. மிஸ் ஆகிட்டாங்க அவன் போன பாருங்கள். மிஸ் ஆகிட்டான் இது வரேன். தயாராக மண்டே ஸ்கோப் வச்சுருக்கான். ஐயோ சொன்னேன் காய்ஸ். அவன் ஆக்கையும் யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக மண்டே ஸ்கோப் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் காய்ஸ். அங்கே பாருங்கள் நிறைய வச்சுருக்கான். 30 லெவல் போய்ட்டு அண்ணன் அடித்து போட்டுருவான் போலையா. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் ஆட போகிறேன். ஆனால் நான் வேறு ஐடி வாங்க போகிறேன் நைட்டே. எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த ஐடி. நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஐடி இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஐடி நான் வாங்கி நைட்டு ஃபுல்லாக ஆடி நான் அப்போயா பழைய ஐடி வந்து 58வது லெவல். நான் அந்த ஐடியில் அந்த ஐடி போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வேறு ஃபோன் மாத்திரம் நான் பாஸ் பண்ண மறந்துட்டேன். அந்த ஐடி வரல. இப்போ நான் செட்டிங்ஸை மாற்றிருக்கேன். நான் அடிக்கக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா அடித்து மண்டே போட்டிருப்போம் அப்போவே. இல்லை நான் தான் தோற்றுருப்பேன். இருங்க அவன் இப்போ அடின்ட்டேன். அடிக்க வரான் இல்லை அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ கண்டிப்பாக நம்ம அடிக்க வருவான். கண்டிப்பாக என்னை முடிப்பானான்னு கேட்டோன்னா டவுட்டு. எனக்குன்னு சப்போர்ட் பண்ண டீம் வச்சு விளாட்றோம். எனக்கு
யார் யாருக்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு பார்த்தோம். எனக்கு ஒரு பையன் ஓட்டு போட்டிருக்கேன், அவனுக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்கானுங்க. ஒன்று அதனால் யார் ஜெயிப்பான்னு யாருக்குமே தெரில. நான் வந்து பயங்கரமாக ஆடுவேன், ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு அப்படின்னு ஆடிட்டு இருந்த காலம் போய் இப்போ ஒரு பாட்டு பையனை நான் அடித்து போடுறேன். அடுத்து நான் வந்து ஃப்ரெஷ் பண்ண போகிறேன். எம்டனை வச்சு ஃப்ரெஷ் பண்ணால் ஐயோ முடிச்சிடுவானா நான் அப்படி முடிச்சிட்டேன் காய்ஸ். முடிச்சிட்டேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு முடிச்சிருந்தேமா. ஒரு வெற்றிக்கும் நான் வாய்ஸ் அவருக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கல, ஜம்ப் பண்ணிகிட்ருக்குமே. இங்கே நான் பார்க்கில் வச்சு 1 vs 1 போட்டது. அடுத்து அந்த பார்க்கில் ஒரு ரவுண்டு ஜெயிக்க பூயா அப்படின்னு கத்தி பார்க்க வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எனக்கு தெரியும் எம்டன் வாங்கினா எம்டனுக்கெல்லாம் ஒரு ரவுண்டு கன்று கூட இல்லாமல் போய் பார்ப்போமா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆனால் கன்று கூட நான் அவன் பக்கத்தில் உட்காந்து கூட பேசிகிட்டே கன்று எடுக்காமல் போயிடுவாங்க கைஸ். அதான் கைஸ் பார்க்கேன். நான் பேசுவேன் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து கூட பேசி நான் வந்து கைஸ் நான் லாங்லேருந்து ஆடுறான் பார்த்துட்டேன். நம்மளுக்கு தான் கைஸ் வெற்றி கண்டிப்பாக. நம்ம லாங்லேருந்து ஆடுறான் போடு. நம்ம சொன்னோம்ல நம்ம தான் வெற்றி, நம்ம தான் என்றைக்குமே நம்ம தான். ஸோ ஆனால் அந்தளவுக்குலாம் பிளேயர் கிடையாது, ஓரளவுக்கு பிளேயர். எந்த அளவுக்குனா ஒரு 40வது லெவல் கீழே இருக்கிறவங்களாம் யாராக இருந்தாலும் அடிச்சிடுவேன். அதுக்கு பிளேயர் 100வது லெவலில் ஆயிரமா 40வது லெவலில் ஆகிட்டு இருந்தானா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாட்டு பையன் கைசன் வெறும் 58வது லெவலில் இருந்துட்டு என்னமா ஆடுறான். நானும் 58 தான், அவன் வெறும் 2 வருஷத்துலேயும் 58. நான் வந்து 4 வருஷம் ஆடிருக்கேன், எனக்கு ஒரு 58 நானும் தானே. அவன் நான் விளையாட விட்டதுனால தான் வந்துட்டான். இருங்க கைஸ் மண்டையில் உடனே அடிப்பான். நான் ரவுண்டு அவன் அடிச்சிடுவான், கண்டிப்பாக அடிச்சிடுவான். இந்த வீடியோவே 20 நிமிஷத்துக்கு மேலே வருது. என்ன பண்ணுவானே சொல்ல கைஸ், அடித்தாலும் அடிச்சிடுவாங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ரோப்ளாக்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது விடிஜி வந்தார் கைஸ். விடிஜி ப்ரோ 261 நினைக்கிறேன். அவர் வந்தார் கைஸ். நான் சதுரட்டேன் அப்படியே. ப்ரோ அண்ணா நீயாண்ணா அப்படின்ற மாதிரி. அவர் வந்த உடனே அப்பா டிஷ்ஷி ரிக்வஸ்ட் கொடுத்தேங்க கைஸ். சத்தியமாக ரிக்வஸ்ட் கொடுத்தது அக்செப்ட் பண்ணுவார் நினச்சி கூட பார்க்கல. அக்செப்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் நினைக்குவீங்க எவனோ பாட்டு பையன் அவனுக்கு அதே கோட் சுட்டு அதே சட்டை அதே பேர். இப்போ மண்டேல அவன் பாருங்க. விடிஜி ஃபேன்ஸ் லைக் பண்ணியிருக்கேன். எர்த்து கேமிங் சப்ஸ்கிரைபர் லைக் ஃபேன்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். நான் மண்டேலையும் அடிக்க போகிறேங்க. செட்டிங்ஸ் மாற்றி அது வைப்போம். மறப்போது இப்படி கண்ணில் மாடுவோம் டொப்புன்னு அடிக்கேன். பிஆர் ரேங்க் வந்து நான் வந்து ரூம் மேட்ச் பிளேயர், அதனால் நான் ரூம் மேட்ச் ஆட போகிறேன் கைஸ்க்கு மேலே. ரூம் மேட்ச் ஆடி அவனை தோக்கடிக்க போகிறேன். கண்டிப்பாக நான் ஜெயிக்கனார். நான் அடுத்த ரூம் மேட்ச்சில் நான் கண்டிப்பாக கைஸ் அவனை முடிப்பேன் கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கைஸ். தோக்குற மாதிரி போய் ஜெயிச்சேன் கைஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு விளையாடி, அதான் தோக்குற மாதிரி போய் ஜெயிச்சிட்டேன். அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேணால் அந்த 7 நிமிஷமும் அடுத்து வேறு ஒரு கேம் பிளேயும் வச்சுருக்கேன், அதை சேர்த்து போடுறேன். ஏன்னா சேர்த்து போடுறேன். ரெண்டுமே ஒன்றா போட மாட்டேன், தனித்தனியாக தான் போடுவேன். இன்றைக்கி இந்த ஒரு கேம் பிளே மட்டும் வீடியோ தான் வரும். நான் நெட்டு இருந்தால் கூட நான் 2த்தையும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் போட்டுருவேன். நெட்டும் இல்லை. இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பையன் எத்தனை ரவுண்டு அடிச்சிட்டான் பாருங்க. இந்த பையனை பாருங்க. அந்த பையன் இன்னும் 3 ரவுண்டு ஜெயிக்கணும் கைஸ். நம்ம 1 ரவுண்டு அடித்தாலும் நம்ம ஜெயிச்சிடுவோம். அந்த பையனை பாருங்கள் எங்கேயோ போயிட்டான். நம்ம பேசுகிறதுக்கு அப்புறம் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஜெயிச்ச உடனே நான் அவனுக்கு ஒரு பிளாக் ஃப்ரூட்டில் அட்மின்னு ஒரு கேம் இருந்துச்சு கைஸ். அதை காட்ட நல்லா இருந்துச்சு. மேலே உட்காந்து ஆடிட்டுருப்போம். அவன் கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஓரமாக நின்று நான் ஓடுற மண்டிக்கிறானா அப்படின்ற மாதிரி எங்கேயாச்சும் பார்த்து டார்கெட் வச்சுட்ருப்பான். மண்டையிலே வச்சுட்ருக்கான். ஃபோனை தட்டி விட்டுருங்க கைஸ். ஜம்ப் பண்ணிட்டேன். ஐயோ அவன் அங்கே விழுந்துட்டான். போ தம்பி அங்கே போங்க. என் மண்டையிலே டார்கெட் வச்சுருந்தாங்க கைஸ். ஃபோனை அங்கிட்டு போ அப்படின்னு ஃபோனை தட்டி விட்டேன்.
சுட்டு காட்டுன்னு அவன் எங்கே சுட்டு காட்டியிருக்கானா, சுட்டு காட்டுன்னொடனே அவன் இங்கே தான் சுட்டு காட்டியிருக்கான். நானும் அப்படியே சுட்டு காட்டினேன். இடத்த மாறினால அவன் எங்கே இருக்கான்றதை நானும் சுட்டு காமிச்சிடான். உடனே என்னை பார்த்துட்டான். அந்த வீட்டுக்குள்ளே தான் நிற்கான். பார்த்தோம் தெரியுதா, பார்த்துட்டிங்கன்னு நம்புகிறேன். வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். இப்போ மண்டையிலே போட்டுன்னு ஒரு அடி ஸ்பாட்லே மாட்டேன். இப்போ எனக்கு புரியலை. அவன் புரியலைன்னா அவன் வந்து என் மண்டையிலே டார்கெட் வச்சுட்டே இருக்காங்க. அவன் பாட்டு பையன் அவன் மண்டையிலே வச்சுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ அவன் அடித்தாலும் அடிச்சிடுவான். நாளைக்கு கண்டிப்பாக அந்த ரூமே செய்யலாம். ஒரு முட்டைக்கு என்னன்னு அடித்து அவனுங்க அவன் நிறுத்தனமாக ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஆடுறான் தெரியுங்க, பயங்கரமாக ஆடுறான். ஆனால் முன்னாடி மாதிரி நினச்சிட்டு அவன் கூட இப்போ சண்டையாக போட முடியல. அவன் பயங்கரமாக ஆடுறான். இங்கே பாருங்க, நீங்களே பாருங்கள், மண்டையை பொட்டுன்னு வச்சாங்க. நம்ம மேட்ச்சில் இப்போன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க. வந்து வந்துட்டேன் ஜெயிப்போங்க. ஆனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக நான் 1K சப்ஸ்கிரைப் போனால் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஃபயர் ஐடி இப்போவே தரேன். 60 லெவலுக்கு மேலே நான் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ண சொல்லுவேன். அதில் ஒரு ரேண்டமான ஒரு ஆளை சூஸ் பண்ணி தான் நான் தருவேன். இப்போ பேசிட்டு நான் கன்று வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு நான் கேட்டேன். என் கன்று தரேன்னு. சரி வா, சுடக்கூடாதுன்னு. சரி சுட மாட்டேன், கன்னை மட்டும் தந்துட்டு போகிறேன்னா சரி கன்னை தான் அப்படின்னு நானும் போயிட்டுருக்கேன். ஏன் பில்டிங்குள்ளே போகிறேன்னா, பில்டிங்குள்ளே போனால் தான் சேஃபு. வெளில போனான்னா அடித்தாலும் அடிச்சிடுவான். சரி கன்று கீழே போடு அப்படின்ட்டேன். ஒரே ஒரு கன்று மட்டும் தான் அவன் எட்டு வருவான். அதையும் எனக்கு ட்ராப் பண்ணிடுவான். எங்கே வரேன்னு கேட்டேன். அவன் வந்துட்டுருக்கான். கன்று அவன் சொல்கிறான், கன்று அங்கே பேசிட்டு கன்று எடுத்து வைக்க மாட்டியால அப்படின்றான். சரி நம்ம பார்த்துக்கலாம். அப்போ கன்னை மட்டும் நம்ம எடுத்தோன்னா மண்டையிலே அடிச்சிடலாம். கன்று தானேன், சரி தரேன் அப்படின்னா ஏர் ட்ராப்லேருந்து கன்று எடுத்துக்கிறேன்னு நான் உடனே சரி எடுத்துக்கோ அப்படின்னா, ஏர் ட்ராப்பில் என்ன கன்னே கிடைக்காதுன்னா இல்லை ஒரு டபுள் பேரல் கிடச்சி டபுள் பேரலா அப்படின்னானா மண்டையிலே அடிக்கலான்னு பார்த்தா அவன் அதுக்குள்ளே ஆட ஆரம்பிச்சிட்டான். பயங்கரமாக ஆடுறான் கைஸ். இப்போ அவன் கூட நம்ம நார்மலாக சண்டை போடவே முடியல கைஸ். பயங்கர பிளேயர் ஆகிட்டாங்க கைஸ். இன்னும் இப்போ 2 நாளில் இங்கே பாருங்கள் எப்படி வந்தாலே தெரியல. பின்னாடி வந்து அடி கோவமாக போட்டாங்க. சரி எமௌண்ட் போடுறான், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எமௌண்ட் வந்து ஏன் தெரியலன்னா எமௌண்ட்டை நான் ரவுண்டே பண்ணலை. நான் லாஸ்ட் ரவுண்ட் இந்த ரவுண்டில் தான் சீட்டிங் பண்ணி ஜெயிக்க போகிறோம். ஏன்னா சீட்டிங் பண்ணி ஜெயிக்கிறேன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, அசிங்கமாக போயிடும். அதனால் சீட்டிங் பண்ணி அவன் தோற்ற உடனே அவன் அதெல்லாம் சீட்டிங், அதுவும் சீட்டிங் கிடையாது, அது என்ன தவறாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அவனும் அதை நம்பிடுவான். உடனே அப்படியா அப்படின்னு நம்பிடுவான். உடனே அதை வச்சு நம்மளும் நான் தான் வின்னர் அப்படின்னு ஏரியாவுக்குள்ள சீன் போட்டு போகலாம். நம்ம அப்படியே நான் தான் இங்கே தாசி நான் அடித்து போட்டு வின்னர் ஆகிட்டேன் அப்படின்னு போகலாம். நான் தான் இங்கே இருக்கிறதுல பெரிய பிளேயர் அப்படின்ட்டு போகலாம். நான் தான் 7 vs 7 பண்ணிட்டேன். 1 vs 1 பதிலாக 7 vs 7 பண்ணியாச்சு கைஸ் அப்படின்ட்டு சீன் பெருமை பேசிட்டு போகலாம். அவன் வந்து சூற உடச்சி என்னடா வாயில் நம்ம சீட்டிங் பண்ணி ஜெயிக்கிறோம் அவனுக்கு தெரியவே கூடாது. நான் சுட்டு காட்டினேன். நீ அங்கே இருக்கியா அப்படின்னு வந்துட்டுருக்கான். நான் சுட்டு காட்டினோன்னே நீ அங்கே அவன் அங்கே இங்கே வாங்க. நீ அங்கே இருக்கியா, அவன் வந்து அடிப்பியே அப்படின்னு பயந்துட்டுருக்கான். நான் ஃபஸ்ட்டு அங்கேயே இல்லை தம்பி, நான் கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்கேன் அப்படி. நான் ஒரு சீக்ரெட் பிளேஸ் அவன்கிட்ட சொன்னேன், ஒரு சீக்ரெட் பிளேஸில் ஒழிஞ்சிருக்கு, நீ வந்தனா நான் கண்ணுக்கே தெரிய மாட்டேன், உன் மண்டையிலே போட்டுருவேன், நான் வரேன்டா ஆனால் சுடக்கூடாதுன்னா சரி வா காட்டுற சீக்ரெட் பிளேஸ் அப்படின்னு. அவன் அப்படி மேலே போட்டுருக்கான். கண்டிப்பாக கீழே கண்டே பிடிக்க முடியாது. 0.000000% கண்டுபிடிக்க மாட்டான். கண்டுபிடிப்பானா ஒரு 0.00% கண்டுபிடிச்சிப்பான். கண்டே பிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். செஞ்சு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. என்ன இந்த மாதிரி இடத்துல இருக்கேன், செத்துறாங்க, ஜோனுக்குள்ளே போகிறான், ஹெச்பி குறையுதா கத்துறாங்க கைஸ். அங்கே பாருங்கள் ஜோன் குறைஞ்சி ஹெச்பி குறையுது அவள் கீழே வந்துட்டான் போல், அதான் கதறிட்டு இருக்கேன். நம்ம தான் வின்னர் தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையே, நம்ம தான் வின்னர்னு அப்படியே நிற்க வேண்டியதுதான். நம்ம தான் வின்னர், நான் தானே வின்னர்.
நான் தான்டா வின்னரு. என்ன வரமாட்டேக்கு டே செத்துட்டான். நான் தான் வின்னர். பூயா 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 பூயா. அவன் இன்னொரு மேட்ச் கூப்பிட்டான் 4 மேட்ச் சும்மா வான்னா. நான் வேணாம் சரி பண்ண தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு ஓடிட்டேன். சரி கைஸ், நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எனக்கு கைஸ் இன்னும் 15 நிமிஷம் மேலே இருக்குது. சரி கைஸ், நம்ம தான் ஃபஸ்ட்டு பயப்பில்லைனாலும் பயந்தா மறை கட்டிக்கோ இல்லைன்னா தெரி. இப்போ அவனுக்கு என் மேலே ஒரு பயம் இருக்கும். ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு புது வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா பை பாய்.